நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான்காற்று கனடாவில் இருந்து 24 மணித்தியாலங்களும் ஓயாது ஒலித்து கொண்டு இருக்கின்றது. அந்த காற்றிலே அடுத்து உங்கள் காதிலே ஒலிக்க இருப்பது ஓர் கதை. இந்த கதையை இங்கே தருபவர் தாயத்திலிருந்து எங்கள் அறிவிப்பாளர் ஆர்ஜே தயாளினி சிவநாதன், கவிதாயினி ஆர்ஜே தயாளினி சிவநாதன். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கதைக்குள் பயணிப்போம். இதோ அவரிடம் கலையம். மன்னிப்பு. கமலாவதியை மனம் முடித்த 6வது மாதத்திலேயே தியாகராஜனுக்கு பொருளீட்ட வேண்டுமென்ற ஆசை உதித்துவிட்டது. மாமனார் சின்னையா மலாயாவுக்கு சென்று உத்தியோகம் பார்த்தவர். இப்போது பென்ஷன் பணத்தில் சீபிப்பவர். இதனால் தியாகராஜனுக்கு தானும் மலாயா சென்று ஏதும் உத்தியோகம் பார்ப்பதுதான் நல்லது என்று தோன்றிற்று. மாமனாருக்கும் இது பிடித்தது. தியாகராஜன் பிரயாணத்திற்கு ஆயத்தமானான். கமலாவதி பிரயாணம் செய்யக்கூடாதென்று அவள் பெற்றோர் தடுத்து விட்டனர். அவள் பெற்றோருடன் இருந்தாள். பிரசவ காலத்திற்கும் எவ்வளவோ உதவியாக இருக்கும் என்று தியாகராஜனும் அவளை விட்டு பிரயாணத்திற்கு கிளம்பினான். அவனின் உற்ற நண்பன் நடராஜன் அவனை பயணம் அனுப்பி வைக்க சென்றான். கப்பல் புறப்படுவதற்கு தயார். நடா, எனக்கு வேண்டும் பொழுதெல்லாம் நீ எவ்வளவு உதவிகளை செய்தாயோ அதுபோல கமலா ஸ்ரீவதிக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். ஓ, நீ சொல்லாமலே. ஆனால் பிரசவம் முடிந்ததும் கமலாவை நீ அழைத்து செல்ல வேண்டும். தடை என்ன? நான் சொன்னவற்றை மாத்திரம் நீ கவனமாய் பார்த்துக்கொள். அன்பர்கள் விடை பெற்று கொண்டனர். கப்பலும் கடலை கிழித்து கொண்டு சென்றது. கனவுகள் நெஞ்சினில் நினைத்திட தித்திப்பாய் பாயுமும் தேனாரில் நீந்துவது நானோ. நினைவுகள் கனவுகள் நெஞ்சினில் நினைத்திட தித்திப்பாய் பாயுமும் தேனாரில் நீந்துவது நானோ. தியாகராஜன் மலாயாவில் உத்தியோகம் ஒன்றை தேடி பிடிப்பதற்கு காலம் அவ்வளவு தாமதமாகவில்லை. கமலாவதிக்கும் தியாகராஜனுக்கும் இடையில் கடித போக்குவரத்து நடந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு முறை தியாகராஜன் தனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பதாக ஒரு நற்செய்தியை வரவேற்று மகிழ்ந்தான். அவனின் சந்தோஷம் கரை கடந்து விட்டது. தன் மனைவியை அழைப்பதற்கேற்ற காலம் வந்துவிட்டதென்று பேருவகை எய்தினான். தன்னுடைய செல்வ மகனின் தோற்றத்தை தன்னுள்ளே படம் பிடித்து பார்க்கலானான். கமலாவை விரைவில் மலாயாவுக்கு அனுப்பி வைக்கும்படி மாமனாருக்கும் நண்பன் நடராஜனுக்கும் கடிதம் எழுதிவிட்டான். கமலாவுக்கு ஒரே சந்தோஷம். கணவனை பார்ப்பதற்கு அவள் மிகவும் ஆவல் கொண்டாள். பயணத்திற்குரிய நாளும் குறித்தாய்விட்டது. தன் குழந்தையை கணவனுக்கு காட்ட வேண்டுமென்ற ஆசை அவள் மனதிலே பொங்கி ததும்பியது. தந்தை மகனை கையில் பெருங்காட்சியை காண தவித்தாள். இதற்கிடையிலே ஜப்பானியர் மலாயாவுக்குள் நுழைந்து விட்டனர். சிங்கப்பூரில் யுத்தம். ஜப்பானியர் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். பத்திரிகைகளிலே இவ்விஷயத்தை கமலாவதி படித்து ஏங்கிவிட்டாள். சிங்கப்பூரை விட்டு ஒரு கப்பல் புறப்படுகிறதென்றும் அதிலேதான் வருவதாகவும் தியாகராஜன் யாமெயில் மூலம் ஒரு கடிதம் போட்டிருந்தான். தன் கணவன் வருகிறார் என்று கமலாவதி மனந்தேறினாள். ஆனால் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்ட ஒரு கப்பலை ஜப்பானியர் ஆழ்த்திவிட்டனர் என்ற செய்தி கமலாவுக்கு எட்டிற்று. யாழ்ப்பாணத்தவர்களும் அதில் இருந்தவர் என்று தெரிந்தது. கமலாவதியால் பேசவும் முடியவில்லை. நினைவே நினைவே நிம்மதி தொலைந்தது ஏனோ. நினைவே 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 நிம்மதி தொலைந்தது ஏனோ. மனதில் என்ன சோகம், மனதில் என்ன கோபம். வாழ்வினிலே வந்து போகுதே, ஆயுள்வரை தொடர்ந்து கொள்ளுதே. மனதில் என்ன சோகம், மனதில் என்ன கோபம். வாழ்வினிலே வந்து போகுதே, ஆயுள்வரை தொடர்ந்து
நாட்கள் பல சென்றன. கமலாவதியை துக்கம் வாட்டிற்று. அவள் உருவம் இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. கண்ணீர் விடுவதனால் ஒளியிழந்து மங்கிப்போன கண்கள், கவலையால் வாடி வதங்கிய முகம். கமலாவதிக்கு 2 வருடங்கள் பறந்தோடின. கமலா, இன்றும் தான் நீ துக்கம் நிரம்பியவளாக காணப்படுகின்றாய். இனிமேலும் இப்படி இருப்பாயாயின் நான் இங்கு வருவதை கூட நிறுத்தி விடுவேன் என்று ஒரு நாள் தனியே இருந்த கமலாவதியை பார்த்து கொண்டே கூறினான் நடராஜன். நடா, எனக்கு இந்த உடம்பை பற்றி என்ன தேவை இருக்கிறது? நான் யாருக்காக இந்த உடம்பை போற்ற வேண்டும்? கணவனை இழந்தேனே என்றிருந்த எனக்கு சிறிது ஆறுதல் அளித்த குழந்தை கூட இறந்துவிட்டது. இவைகள் போதாதென்று நீ இங்கு வருவது போவதை பற்றி ஊரவர்கள் கூறும் வார்த்தைகள் எரிகிற நெருப்பிலே நெய்யூட்டுவது போல எனக்கு இருக்கின்றன. இதைவிட துக்கம் வேறென்ன? எதற்காக துக்கப்பட வேண்டும்? நடராஜன் கமலாவதிக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறான். அவள் குழந்தை வருத்தமாக படுத்திருந்த போது அவன் பட்ட பாடு கொஞ்சமல்ல. சிறுவன் உயிரை பாதுகாக்கலாம் என்று நடராஜன் பட்ட சிரமத்தை கண்டு கமலாவதி கூட ஆச்சரியப்பட்டாள். அதிலிருந்து அவளுக்கு நடராஜன் மீது மதிப்பும் அன்பும் இருக்கத்தான் செய்தது. ஊராரின் வசை மொழிகளை கூட பொருட்படுத்தாது அவன் செய்யும் உதவிகளை கண்டு கமலாவதி பிரமித்து போனாள். தன் மீது கொண்ட அன்பினாலேதான் தனக்காக நடராஜனுக்கு இவ்வளவு பாடு என அவளுக்கு தெரிந்தது. அவள் கூறிய கடைசி வார்த்தைகள் நடராஜனின் உள்ளத்தை உறுத்தின. கமலா, நான் ஊரவர்களுடைய போற்றலுக்கும் தூற்றலுக்கும் செவி கொடுப்பதில்லை. அதனாலே தான் இன்றும் இவ்விடம் வருகின்றேன். என்றும் நான் இங்கு வருவதும் போவதும் தியாகராஜனுக்காகத்தான். இனிமேல் நான் இங்கு வராமல் விட்டால் ஊரவர்களும் கதைக்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே விற்றென்று நடந்தான். நடா நடா என்று கத்திக்கொண்டே கமலாவதி ஓடிப்போய் முன்னுக்கு மறைத்தாள். நடராஜன் பேசாமல் போய் கதிரையில் உட்கார்ந்தான். கமலாவதி அவன் முகத்தை பார்த்தாள். அவன் கண்களில் நீர் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. கமலா, நீ இப்படித்தான் எப்பொழுதும் இருந்து காலத்தை கழிக்கப் போகிறாயா என்று கேட்டான் நடராஜன். பின் என்ன செய்வது? எனது விதியை நான் தானே தொலைக்க வேண்டும். துக்கப்பட்டால் விதி தொலைந்து போமா? இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்புதானே. இல்லை நடா, என் வாழ்வில் அப்படி அல்ல. எனது வாழ்விலே இனிமேல் இன்பம் என்பதையே காண முடியாது. கமலா, ஏன் இன்பத்தை காண முடியாது? விதியை மதியாலும் வெல்லலாமல்லவா? நீதானே எப்பொழுதும் துன்பத்தை வரவழைத்து கொண்டிருக்கிறாய். சுகமாக வாழ வேண்டுமென்று உனக்கு தோன்றுவதில்லையா? ஏன் தோன்றுவதில்லை? நானும் மனித வர்க்கத்தை சேர்ந்தவள்தானே. அப்படியானால் நீ துன்பத்தை தொலைக்கத்தானே வேண்டும். அதற்கு வழி, நீ உன் வாழ்வை புதுமையாக்க வேண்டும். அதுதான் உன் துக்கம் அகலுவதற்கு சிறந்த வழி. அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. கட்டிலின் மீது முகம் குப்பர விழுந்து விம்மி விம்மி அழுதாள். கமலா, நீ தொட்டதற்கெல்லாவற்றிற்கும் அழுது கொண்டுதான் இருக்கிறாய். உனது விருப்பத்தை அறிய விரும்புகிறேன். எல்லாவற்றையும் யோசித்து செய்யென்று கூறிவிட்டு நடராஜன் போய்விட்டான். எப்படி சுகந்தானே என்று சொல்லி தியாகராஜன் மாமன் முன் நின்றான். அவனை வரவேற்கவோ அல்லது அவனுடன் ஏதாவது பேசவோ அவர்களால் முடியவில்லை. தியாகராஜனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வீட்டுக்குள் இருந்து அப்பொழுதுதான் வெளியில் வர முடியவில்லை. தான் காணுவது கனவுதானா என்று கூட நினைத்தான். எங்கு நிற்கிறான் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. தன் நிலை இழந்தவனாய் பேசாமல் நின்றான். நடராஜன் அங்கு நிற்பதை கண்ட தியாகராஜன் அவனிடம் ஓடி வந்து, நடராஜா, என்ன நடந்து விட்டது? ஏன் எல்லோரும் பேசாமல் நிற்கிறீர்கள்? கமலா எங்கே? குழந்தை எங்கே? என்று பதைத்து கொண்டே கேள்விகளை அடுக்கினான். நடராஜனுக்கு தொண்டை கட்டி கொண்டது. தியாகராஜன் அவன் தோள்களை பிடித்து அசைத்து கொண்டே, நடராஜ், என்ன நடந்து விட்டது? கமலா எங்கே? இறந்து போய் விட்டாளா என்று பதைப்புடன் கேட்டான்.
மன்னிக்க வேண்டும் என்றான் நடராஜன். மன்னிப்பு? நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பா என்று தியாகராஜனின் வாய் முணுமுணுத்தது. இல்லை, நம்பிக்கை துரோகம் இல்லை என்று கத்தினான் நடராஜன். சிங்கப்பூர் சண்டை தொடங்கிய போது நீ கப்பலில் புறப்பட்டாய். அந்த கப்பல் ஜப்பானியரால் ஆழ்த்தப்பட்டது. நீ இறந்து விட்டாய் என்று மண்டியிட்டு அவன் காலடியில் கிடந்த நடராஜனை தூக்கினான். தேம்பி தேம்பி அழுத நண்பனை தியாகராஜன் தேற்றினான். சவம் போல படுக்கையில் கிடந்தாள் கமலாவதி. அவளின் மயக்கம் சிறிது சிறிதாக தெளிவடைந்தது. அவள் கண்களை திறந்து பார்த்தாள். தியாகராஜனும் நடராஜனும் பக்கத்தில் நின்றனர். அகன்று விரிந்து அவள் கண்கள் தியாகராஜனை நோக்கின. அப்பார்வையில் அவனிடம் மன்னிப்பு கோருவது போன்றிருந்தது. கடவுள் கமலாவதியை மேன்மேலும் சோதிக்க விரும்பவில்லை. கமலாவதியின் கடைசி மூச்சு அங்கு நின்றவர்களின் உள்ளங்களை ஊடுருவி பாய்ந்தது. தியாகராஜன் மறுபடியும் தனது பிரயாணத்தை ஆரம்பித்தான். ஆம், அவன் இனி யாருக்காக இருக்க வேண்டும்? மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு போகலாம் என்று வந்தான். அன்று அவனது பிரிவாற்றாமல் மனைவி வருந்தினாள். பயணமனுப்ப நடராஜன் கூடிக்கொண்டு வந்தான். ஆனால் இன்று அவன் தனித்தவன் தான். தியாகராஜன் சமுத்திர அலைகளை பார்த்து கொண்டே கப்பலுள் இருக்கிறான். கப்பல் சோக கீதத்தை இசைத்து கொண்டே செல்கிறது. அதோ அந்த குடிசையில் சில சிறுவர்களுக்கு பாடஞ்சொல்லிக் கொண்டிருக்கும் இளஞ்சன்னியாசியை போன்றிருக்கும் அவன் யார்? எதற்காக அவன் முகம் இருக்க வேண்டும்? ஒருவேளை அவன்தான் நடராஜனோ? யாரை நம்பி யாரும் இங்கே வாழ்வதில் என்ன பயனுண்டு? தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லையே. உதவி செய்பவர் இருக்கும் வரையில் உதவி கேட்பவர் குறைவதில்லை. பதவி ஆசை இருக்கும் இடத்தில் பண்பு என்பது இருப்பதில்லை. குற்றம் காண்பவன் இருக்கும் வரையில் குற்றம் குறைவதில்லை. பஞ்சம் என்பது இருக்கும் வரையில் பட்டினி குறைய போவதில்லை. யாரை நம்பி யாரும் இங்கே வாழ்வதில் என்ன பயனுண்டு? தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லையே. வஞ்சனை செய்வால் இருக்கும் வரையில் வஞ்சகம் ஒழிவதில்லை. கெஞ்சும் கூட்டம் இருக்கும் வரையில் லஞ்சம் என்றும் குறைவதில்லை. கெடுக்கும் கூட்டம் இருக்கும் வரையில் கெட்டவராவது குறைவதில்லை. திட்டம் போட்டு வீட்டுவர் நடுவே வீண்டவர் எழுந்திட முடிவதில்லை. யாரை நம்பி யாரும் இங்கே வாழ்வதில் என்ன பயனுண்டு? தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லையே. தானாய் திரும்பி வாழாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். போனால் போகட்டும் என்றிருந்தால் வாழ்வே முடிந்து போய்விடும். வந்தோம் வாழ்ந்தோம் என்றிருந்தால் வாழ்வின் பயனோ ஏதுமில்லை. சாதிக்க துணிந்தே பயணித்தால் சாதனை வெற்றி வாழ்வாகும். யாரை நம்பி யாரும் இங்கே வாழ்வ
அதில் என்ன பயனுண்டு? தன்னை தானே நம்பி வாழ்ந்தால் யாருக்கும் பாரம் இல்லை.